அப்படிங்கிறது பண்ணி செய்யறாரு. முதல்ல சொன்னது மிஸ்டிகாயோட டெக்னிக், இப்போ சொல்ல போறது இந்த ரெண்டையும் நான் நோட்ஸ்ல எல்லாம் கொடுக்கல, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நோட்ஸ்ல கொடுக்கல, ரைட்டிங்ல கொடுக்கல. இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும், மைண்ட்ல வரணும். அதுக்காக தான் இதை வந்து பண்ணிருக்கேன். சரியா? ஏன்னா இப்ப நான் சொல்லிக் கொடுக்க இது வந்து இத நான் சொல்ல இல்லையா, இது பண்டிட்டையா சொல்றது. இத வந்து நீங்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னா அங்க பண்டிட்டையா இருக்கணும், பண்டிட்டையா இருக்கணும். ஏன்னா அவரு சொல்லிட்டாரு, எதுவா இருந்தாலும் என் வழியில வந்தாதான் அது வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அந்த வார்த்தையை நான் நினைச்சுறேன். பண்டிட்டையாவுடைய வழிகாட்டுதல்ல இதை யாருக்கு வேணாலும் நினைச்சுக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம். மற்றபடி நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க, பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. பாருங்க, உதடுலாம் கிடையாது, நாக்குலாம் கிடையாது, உதடு மட்டும்தான், நாக்கு கிடையாது. உங்களுக்கு புரியுதுக்காக செய்யறேன், அப்படிலாம் கிடையாது. எல்லாம் டக்கு டக்குன்னு வேகமா செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு புரியுதுங்க. முதல்ல என்ன செய்ய பாருங்க, இப்ப என்ன செய்யறேன்னா வாயை மூடி சரியா. இப்ப என்ன கேட்டீங்கன்னா உள்ள வந்து புதத்தை என்ன செய்யணும், இங்க இருக்கணும், புதத்தை என்ன செய்யணும், இருக்கணும். இழுத்துட்டேன், என்ன செய்யணும், வெளியே விடணும். வெளியே விடுறப்போ இந்த சவுண்டு கொடுத்துக்கிட்டே எவ்வளவு ஸ்லோவா விட முடியுமோ விடணும். ஆனா விடுறப்போ இந்த நாக்கு என்ன செய்யணும், உள்ள உள்ள அது வளைஞ்சு இருக்கணும். உடனே எல்லாம் தொட முடியாமன்னு தெரியாது, உள்ள என்ன செய்யணும், வளைஞ்சு இருக்கணும், வளைஞ்சு இருக்கணும். அந்த சவுண்டு வர்றப்பதான் நல்லா புரிஞ்சுக்கணும், சவுண்டு வர்றப்பதான். வீட்டு பாருங்க, பாத்துக்கோங்க. இப்படி சுவாமிஜி 5 தடவை தான் ஒரு நாள் செய்யணும். எவ்வளவு? 5 தடவை. இப்படி ஒரு மாசம் ஃபுல்லா என்ன செய்யணும், செய்யணும். அதுக்கடுத்த தடவை 6 தடவை. அப்படியே ஒரு மாசம் என்ன செய்யணும், செய்யணும். அடுத்தாப்புல என்ன செய்யணும், 7 தடவை. ஒரு மாசம் ஃபுல்லா செய்யணும். இப்படி நீங்க 10 தடவை செய்யலாம். 10 தடவைக்கு மேல நீங்கள் செய்ய கூடாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, சுவாமி. 10 தடவைக்கு மேல என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. புரியுதா? இப்ப நான் எத்தனை தடவை செய்யறேன் அப்படின்னா ஒரு 5 தடவை செஞ்சுட்டு வச்சுக்கோ. பேச்சு காலத்து 5 தடவை நெஞ்சாச்சு, செஞ்சாச்சு. செஞ்சதுக்கு அப்புறமா இங்க ஒரு தியானம் இருக்கு, இது ஒரு தியானம் இருக்கு. இந்த தியானத்தை என்ன செய்யணும், பண்ணணும். அப்பதான் வாசியோட என்ன செய்ய முடியும். ஒரே ஒரு தடவை தான். இந்த தடவை சரியா செய்யல, நான் அடுத்த அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. ஒரே தடவை தான் செய்யணும். இத்தனை ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 5 தடவை முடிச்சதுக்கு அப்புறம் செய்யணும், அவ்வளவுதான். மீண்டும் நல்லா ஞாபகம்.
அவ்வளவுதான். அப். 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 உங்களுக்கு புரியுதுக்காக மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப். 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 இது உடனே அடாது இப்படிதான் தெரியும். சில நேரத்துல இது இங்க இங்கோ பிடிக்கிற மாதிரி தெரியலாம், சில நேரத்துல இங்கிட்ட எங்கிட்டோ பிடிக்கிற மாதிரி தெரியலாம், சில நேரத்துல இங்கிட்ட எங்கிட்டோ பிடிக்கிற மாதிரி என்ன செய்யலாம் தெரியலாம். நீங்க எங்க பிடிக்குங்கிறத பத்தி என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க, செஞ்சுக்கிட்டே வர 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 அது கட்டாயமாக உங்க எல்லாருக்கும் உள்ள போய் உள்ள போய் பிடிக்கும், உள்ள போய் பிடிக்கும். எப்போ உங்களுக்கு அந்த உள்ள போய் பிடிக்கிறது உங்களுக்கு எப்போ அடபடுதோ, சரியா? நீ அடப்பட்டுலாம் நீங்க நினைக்க கூடாது. அது உணர்வு உங்களுக்கு எப்போ தெரிய ஆரம்பிக்குதோ அந்த இடத்தில் என்ன செய்யணும், நீங்கள் வேண்டியதை கேட்கணும். தர்மமான முறையில நியாயமான முறையில் உள்ள விஷயத்தை என்ன செய்யணும், கேட்கணும். அதை கேட்டுக்கிட்டே வரீங்கன்னா அந்த காரியங்கள்லாம் என்ன செய்யும், படிப்படியா உங்களுக்கு என்ன செய்யும். ஆமா, சாதனம். அது சிலவங்களுக்கு முதல்ல புரியாது. இந்த இடத்துல ஏதோ உங்களுக்கு ஒரு அழுத்துற மாதிரி ஒரு தடவை தான் சொல்லணும். ஒரு நாளைக்கு மொத்தத்துல 5 தடவை செஞ்சா ஒரு தடவை, 6 தடவை செஞ்சா ஒரு தடவை, 7 தடவை செஞ்சா ஒரு தடவை, அதுக்கு மேல செய்யக்கூடாது. நம்ம சொல்றப்ப இந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி வரும்ல, அதை நான் சொன்னேன். அது எங்கெல்லாம் பிடிக்குங்கிறத நான் என் அனுபவத்துல சொல்றேன். எங்க பிடிக்கும், கிட்ட பிடிக்கிற மாதிரி தெரியும், செக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி தெரியும், இங்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி தெரியும். ஆனா அது கடைசியில ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன செய்யும் உங்களுக்கு, அப்போ நீங்க கரெக்டான பொசிஷனுக்கு வர்றீங்கிறத அதுதான் உனக்கு உங்களுக்கு. அப்ப வர்றப்போ நீங்க என்ன செய்யணும், அங்கதான் அந்த உயிரை என்ன செய்யணும், ஆன்மாவை என்ன செய்ய முடியும், நீங்க அந்த இடத்துலதான் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்படி பாக்குற அந்த ஆன்மா கிட்ட நீங்க கட்டளை கொடுக்கணும். எனக்கு இப்படி இருக்கு, என்ன இப்படி பண்ணுன்னு என்ன செய்யணும் சொன்னா அது எல்லாம் அப்படியே இருந்தாங்க. ஒரே தடம் புரியணுங்கிறதுக்காக சொன்னதால மத்தபடி செய்யக்கூடாது. மேக்சிமம் பெரும்பாலும் இங்கதான் நிறைய பேருக்கு தெரியும், இந்த இடத்துல தெரியும், கிடையாது. உயிர்மை எழுத்துங்களா, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, எழுத்து, அந்த ஆயுத எழுத்து தான் ஃபர்ஸ்ட் இங்கதான் தெரியும், இங்க கிடையாது. ஆக்சுவலா அப்படிதான் தோணும், அப்படிதான் தோணும். இங்க தெரியும், இங்க தெரியும், இங்க தெரியும், இங்க எதுவுமே கிடையாது. அது 4ஆம் வட்டத்தை என்ன செய்யும், உள்ள தெரியாது. இதுக்கு பேரு தான் என்னது, வாசி யோகம்னு பேரு. இதுக்கு பேரு தான் துரித பரிணாம யோகம். இதுக்கு பேர் என்னது, துரித பரிணாம யோகம். எங்க வருது, துரித பரிணாம யோகம். இத நீங்க செய்யறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் சோடசம் பண்றதுக்கு ஒவ்வொரு டைம்
சோடாசத்தை நீங்க எந்த நேரத்துல எப்ப வேணாலும் இதை பண்ணிக்கலாம். பயிர் மட்டும் எம்டியா இருக்கு. சோடாசம் அது அப்படியே கிடைக்கும். டெய்லி சோடாசத்துக்கு உள்ளதுதான் எனது நித்திய சோடாசம். நித்திய சோடாசம் கூட எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். துரித பரிணாம யோகம் இது உங்களை என்ன செய்யும்? அறியாமையிலிருந்து இது செய்தா உங்களை அறியாமையிலிருந்து நீக்கி உங்களுடைய கர்மாவை என்ன செய்யும்? டெலிட் பண்ணும். கர்மாவை டெலிட் பண்ணி உங்களை என்ன செய்யும்? ஓகேயா? ஓகேயா? ரைட். இத்தோடு இந்த வாசியோக சூட்சம பயிற்சி முடி வரைகிறது. பாருங்க, முதல்ல பிரீத்தை வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸா விட்டுக்கோங்க. ஒரே நிமிஷம் அமைதி. வாய் இருந்தும் இத முதல்ல சாதாரணமா செய்யறப்போ இந்த நாக்கு உள்ள போகலன்னா கவலைப்படாதீங்க. நீங்க நாக்கை செய்யாம இருந்தா கூட பரவாயில்ல. வெறுமனை என்ன செய்யுங்க, இந்த சவுண்டை மட்டும் கொடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே வாங்க. அப்படியே போக ஒரு மாசம் போனோம்னா உங்களுக்கே என்ன செஞ்சிடும். நீங்க அந்த நாக்கை திருப்பி என்ன செய்யலாம், கொண்டு போய்க்கலாம். நீங்க நாக்க செய்யாட்டாலும் கவலைப்படாதீங்க, நாக்க செய்யாட்டாலும் பரவாயில்ல, நாக்கு செஞ்சாதான் நினைக்காங்க, செய்யுங்க. அதே ஒரு மாசத்துல உங்களுக்கு அந்த நாக்கு என்ன செஞ்சிடும், வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம். ஆனா மெயினா என்ன பாருங்க, உள்ள என்ன செய்யணும், இங்க ஹோல்ட் பண்றது எவ்வளவு செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்றது? உங்களுக்கு இழுத்து விடுற நேரம் தான். கொண்டு வச்சுட்டு என்ன செய்யணும், உள்ள இழுக்கணும். எதை குதத்தை என்ன செய்யணும், இழுக்கணும். அவ்வளவுதான். குதத்தை இழுத்துட்டு விடுறீங்களா, அவ்வளவுதான். விட்ட உடனே சவுண்டு, அவ்வளவுதான். வாய் வழியா வராது, வாய் மூடிதான் வாய் மூடிதான் வச்சிருக்கோம். அந்த மூலம் மழை இது அதை பிடிச்சு மேல இழுக்கிறது, மேல உள்நோக்கி என்ன செய்யறது, இழுத்து விடணும். அவ்வளவுதான்டா, இழுத்து விட்டா போதும். எப்பா பாருப்பா, எப்பா பாரு பாரு, முதல்ல பாரு. சாதாரணமா பிரீத் பண்ணுங்க. உள்ள படிக்கல இல்ல, நாக்கு உள்ள படிக்கல. முதல்ல வேண்டாம், பின்னாடி போகவும் படிச்சோம். மூச்சு ரிலீஸ் மூக்கொழியாதான் இல்லைங்கய்யா, சொல்லுங்க. மூக்கொழியாதான், மூக்கொழியாதான் மூக்கொழியாதான் பாருங்க. மீண்டும் சொல்றேன், இப்ப நான் சுவாசத்தை எப்படி இழுக்கிறேன் பாருங்க. இது திறந்தா இருக்கு, ஏதாவது மூடணும்னு கேட்டா மூடல. அப்படி செய்யல, அப்படி செய்யல. என்ன செய்யறேன்,
புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மூக்க எந்த இடத்துலயும் நான் இழுக்கவும் இல்லை வெளியிடவும் இல்லை, அது அது வாட்டுக்கு இருக்குது. ஆனா என்ன செய்யறேன், இது வழியாக தான் என்ன செய்யறேன், இழுக்கிறேன். எங்க தொண்டைக்குள்ள போய் என்ன செய்யுது, பின்னாடி இங்க போய் தொண்டைக்குழிக்கு போகுது. அது நல்லா புரிஞ்சுக்கோ. போன என்ன செய்யறேன், அடைக்கிட்டேன், டிராக் பண்ணிட்டு குண்டில் என்ன செய்யறேன், கீழே ஆமா இழுக்கிறோம். இழுத்துட்டு என்ன செய்யறேன், போடுறேன். அப்ப விடுறப்போ என்ன செய்யறேன்னா, எங்க செய்யற, நான் உள்ள கொடுத்த அவனத்தை தொண்டையில சவுண்ட் வெளியே தள்ளுத. காத்த வந்து இந்த இடத்துக்குள்ள போய் என்ன செய்யற, சவுண்ட் கொடுக்க, பிரஸ் பண்ற சவுண்ட் கொடுக்குறேன். பைய எவ்வளவு கொடுக்க முடியுமோ ஒரே சரம் அப்படி கொடுக்க வேண்டாம். இது மடிச்சிருந்தா ரொம்ப நல்லது, மடிக்கலனாலும் அது ஒரு பெரிய குற்றம் இல்ல, பயப்படாது. மூச்சு இழுக்கும் போது வயிறு வெளியே வந்து, மூச்சு விடும்போது வயிறு உள்ள போறது அதுதான். அது எப்படி சொல்லு, இப்ப என்ன செய்யற, வெளியே தள்ளுறப்போ என்ன செய்யுது, பயிர் என்ன ஆகுது, பயிர் என்ன ஆகுது, வெளியே காத்து ஓடுறப்ப என்ன ஆகும், இது என்ன ஆகும், முன்னாடி வரும். இது என்ன செய்யும், குறுகும். இது வந்து குறுகும். இப்ப இதே உள்ள இருக்கிறப்போ பயிர் உள்ள போகுது. முடிஞ்சதுன்னா உங்களுக்கு முடிந்தால் இதை வெளியே ரிலீஸ் பண்ணி வர்றப்போ உங்க கண்ணை மூடி, உங்க கண் உங்க எண்ணங்களால் உங்க நெத்தி பொட்டுக்குள்ள பார்க்க முடிஞ்சா பாருங்க. இதை வேணா சரி, கண் சவுண்ட் வருது, நீங்க இது பண்றப்போ என்ன செய்யுங்க, வாய மூடி இருக்கீங்க, கண்ணை முடிக்கோங்க, இந்த நெத்தி பட்டை என்ன செஞ்சீங்க, உள்ளுக்குள்ள பாருங்க, உள்ளுக்குள்ள பாருங்க. நாக்கு மடிச்சாதானு இல்ல, கவலைப்படாதீங்க தயவு செய்து. நாக்கு பின்னாடி இருந்துக்கலாம், மடிச்சுக்கலாம். நாக்கு மடிக்கணுங்கிறல விட்டுறாதீங்க. சவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சவுண்ட் என்ன செய்யும், இங்க போய் உள்ளாக்கு கீழே அண்ணாக்கு அங்க போய் என்ன செய்யும், சவுண்ட் இது கன்னியாகுமரி ஐயாவுடைய இது துரித அறிநாம ஐயா சொல்லி துரித அறிநாம கன்னியாகுமரியுடைய புத்தகத்திலே இருக்கு. இததான் ஐயா எனக்கு கிடைத்தாரு. சுவாமிஜியே வந்து சொல்றாரு, மற்ற எல்லா பயிற்சிகளும் வந்து பயிற்சி அவ்வளவுதானே தவிர, இந்த சொல்றாரு ஆசிரியர் பரிணாம பயிற்சிகளை செய்தவர்கள் எல்லாருக்கும் ஏதாவது நடந்திருக்கா என்று பார்த்தால் எதுவும் இல்லை. யாரு, சாமிஜியே சொல்றாரு. சாமிஜியே சொல்றாரு, ஏன்னா அவங்களுடைய கர்மாவில் அதான் சொல்லுது, அவங்க ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா, அவருடைய குணாதிசயங்களை மாற்றம் வந்திருக்கான்னு கேட்டா இல்ல. ஏன் வரல, கர்மா தடுப்பு. அப்பதான் சொல்லுது, பரிணாமத்தில் அவர்கள் முன்னேற்றம் அடையவில்லை, அறிவு வளரலங்க. பரிணாமத்துல அறியாமையில சிக்கி இருக்காங்க. பரிணாமத்துல முன்னேற்றம் அடைஞ்சாதானே அது வேலை செய்யும். அவ பரிணாமத்துல முன்னேற்றம் அடைவதற்கு இதெல்லாம் செய்யணும், அப்பதான் அறிவு இருக்கு. ஓகேயா, சொன்னது வந்து ரெண்டு இதுல அக்னி
மணி என்னப்பா? ஏன் மணி 4 எல்லாரும் சென்று வென்று பாருங்க. இந்த கிளாஸ் இன்னைக்கு இதோட இனிமே என்ன வேணாலும் செய்யலாம், பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆமா, முடிஞ்சா யாராவது ஒரு டீ வாங்கி கொடுத்தா சந்தோஷமா